புதுச்சேரி டிஜிட்டல் அரெஸ்ட் என இணைய வழியில் மிரட்டல் விடுத்து 9.5 லட்சம் மோசடி செய்த முன்னாள் வங்கி ஊழியரை கைது செய்யப்பட்டார். கடந்த ஜனவரி மாதம் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நபரை தொடர்பு கொண்ட இணையவழி மோசடிக்காரர்கள் தைவான் நாட்டிற்கு போதைப்பொருள் கடத்தியதில் தங்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும், எனவே தங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய உள்ளதாக மிரட்டி அவரிடம் இருந்து 9.69 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கினர். மேலும் சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் தேடியதில் மோசடி நபர் தெலுங்கானாவில் உள்ள கார்னூல் மாவட்டத்தில் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. பின்னர் அங்கு சென்ற புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் குற்றவாளியை கைது செய்து விசாரணை செய்ததில் மோசடி நம்பர் சங்கரராவ் என்பதும் இண்டஸ்இண்ட் பேங்கில் முன்னாள் ஊழியர் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடம் 9.5 லட்சம் பணம், செல்போன் மற்றும் பேங்க் செக்புக் ஆகியவை பறிமுதல் செய்தது. தலைமை குற்றவியல் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் அவர்களின் பிறந்தநாள் விழா கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களும் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் திரு வைத்தியநாதன் அவர்களும் கலந்து கொண்டு வேல்முருகனை வாழ்த்தினார்கள். மேலும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் இன்று 4வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக்குழு சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு இன்று 4வது நாளாக நடைபெற்றது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராசிவா கலந்து கொண்டு 7வது ஊதியக்குழுவின் 33 மாத நிலுவைத் தொகை வழங்காத ஊழியர்கள் விரோத எந்த அரசையும் உள்ளாட்சித்துறையின் அலட்சிய போக்கையும் கண்டித்து பேசினர். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், தொகுதி செயலாளர் சக்திவேல், வர்த்தகரணி துணைத் தலைவர் குரு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த போராட்டத்தை தலைவர் வேளாங்கண்ணிதாசன் தலைமை ஏற்க போராட்டத்தை அசோகன் தொடக்கி வைத்தார். சேகர் சிறப்புரையாற்ற ஆனந்த கணபதி, கலிய பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் விநாயகர் சிலைகளுக்கு சசிபாலன் பிரார்த்தனை மற்றும் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த கொண்டாட்டங்களில் மக்கள் சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் அவர்கள் கலந்து கொண்டு விநாயகர் சிலைகளுக்கு பிரார்த்தனை செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
சசிபாலன் அவர்கள் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்ட இடங்களுக்கும் சென்று அங்கு நடைபெற்ற பூஜைகளில் பங்கேற்றார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் விநாயக பெருமானை வணங்கி மக்களின் நல்வாழ்விற்காகவும் தொகுதி வளர்ச்சி பெறவும் பிரார்த்தனை செய்தார். மேலும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வில் சசிபாலன் அவர்கள் தனது சொந்த செலவில் உணவு தயாரித்து பக்தர்களுக்கு வழங்கினார். இந்த அன்னதானத்தில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் போன்ற பல்வேறு வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு சசிபாலன் அவர்களின் சேவையை பாராட்டினர். சசிபாலன் அவர்கள் பேசுகையில், விநாயகர் சதுர்த்தி என்பது ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கும் ஒரு பண்டிகை. இந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடி விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டுமென்று கூறினார். மேலும் உழவர்கரை தொகுதி மக்களின் நலனுக்காக நான் எப்போதும் பாடுபடுவேன். இந்த தொகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நான் முயற்சி செய்வேன். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே எனது முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்தார். சசிபாலன் அவர்களின் இந்த சேவைக்கு உழவர்கரை தொகுதி மக்கள் மிகுந்த வரவேற்பு அளித்தனர். சசிபாலன் அவர்களின் மனித நேயத்தையும் சமூக அக்கறையையும் பாராட்டி அவருக்கு தங்கள் நன்றிகளை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் சசிபாலன் அவர்களுடன் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் இணைந்து அன்னதானம் வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நடனம், நாடகம், இசை போன்ற பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சசிபாலன் அவர்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்ததுடன் கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். சசிபாலன் அவர்கள் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, கல்வி உதவி வழங்குவது, மருத்துவ முகாம்கள் நடத்துவது போன்ற பல்வேறு பணிகளில் அவர் ஈடுபட்டு வருகின்றார். அவரது இந்த சேவைகளை உழவர்கரை தொகுதி மக்கள் மனதார பாராட்டுகின்றனர். சசிபாலன் அவர்களின் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் உழவர்கரை தொகுதி மக்களிடையே ஒரு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. அவர் தொடர்ந்து இதுபோன்ற சேவைகளை செய்து மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடிப்பார் என்பதில் ஐயமில்லை. ரெங்காரெட்டிப்பாளையம் பழஞ்செற்று ஐயனாரப்பன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் தாலுகா மதலப்பட்டு மதுரை ரெங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பழஞ்சொற்று ஐயனாரப்பன், ஸ்ரீ தண்டு மாரியம்மன், ஸ்ரீ சக்திவேல் முருகன், ஸ்ரீ சப்த கன்னிமார் புதிய ஆலய ஜீர்ணோத்தரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் தேவத அணுகி, கும்ப அலங்காரம், ரிஷபந்தனம், எஜமான அணுக்கை, விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, தன பூஜை, முதல் கால, இரண்டாம் கால, மூன்றாம் கால, நான்காம் கால யாகசாலை பூஜைகள், நாடி சந்தனம், தத்துவார்ச்சனை ஆகியவை நடைபெற்று மகா பூர்ணகதி, தீபாரதனை, யாத்திரதானம், கடம் புறப்பாடு, ஸ்ரீ பழஞ்சொற்று ஐயனாரப்பன் ஆலயம் மற்றும் பரிவர சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமும், சக்திவேல் பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேகமும், ஸ்ரீ தீப்பாஞ்சான் குளக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னிமார் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் தண்டு மாரியம்மன் கோபுர விமான மகா கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் செய்து தீபாரதனை காட்டப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ பழஞ்சொற்று ஐயனார் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணை செயலாளர் மணிரத்தினம் மற்றும் சமூக சேவகர் முனைவர் மனோ ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பில் பொன்னாடை போர்த்தி பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ரெங்காரெட்டிப்பாளையம் கிராம பொதுமக்கள், குலதெய்வக்காரர்கள் மற்றும் அனுகிரக குடியிருப்பு வாசிகள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி மின்துறையை தனியார்மயமாக்குவதை எதிர்த்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது. பின்பு இது நீதிமன்றத்தில் வழக்காக உள்ளது எனவும் செய்திகள் வந்தது. இதனைத் தொடர்ந்து போராட்டங்கள் கைவிடப்பட்டது. புதுச்சேரி மின்துறை தனியார்மயமாக்கப்பட்டு பங்கு சந்தையில் அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. இதனை அறிந்த புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி அவர்களும் மற்றும் புதுச்சேரி பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் லோக ஐயப்பன் அழகர், பஷீர் சுவாமிநாதன் உள்ளிட்ட மற்றும் பல பொதுநல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களும் தோழர்களும் உடனடியாக மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு இதற்கென்ன பதில் என கேள்விகளை எழுப்பினர். மின்துறை தலைமை பொறியாளர் அவர்கள், இது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது, மேலும் இது பற்றி அமைச்சர் மற்றும் தலைமை செயலர், துறை செயலர்களுக்குத்தான் இது பற்றி தெரியும் எனவும், நீங்கள் செய்தித்தாளில் படித்தது போல்தான் நாங்களும் செய்தித்தாளில் படித்தோம் என பதிலளித்தனர். மக்களுக்கு விரோதமான செயலில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என பொதுநல அமைப்புகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயம் 37ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலய 37ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம், விசேஷ அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் திரு வீதி உலாவும் நடைபெற்றது. நேற்று விசேஷ அலங்காரத்துடன் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இளைஞர்களின் விளையாட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து அவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் ஆலயத்திற்கு நிதி உதவியும் அவர் வழங்கினார். மேலும் சாந்தி நகரை சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட தேவையான உபகரணங்களையும் அவர் வழங்கினார். இந்த விழாவில் அறங்காவலர் குழு கௌரவ தலைவர் சிறுகுருநாதன், வேலு துணைத் தலைவர் ராஜேந்திரன், துணை செயலாளர் ரமேஷ், நிதி ஆலோசகர் சிவராமன், செயலாளர் நாட்டாமை மாரிமுத்து, ரவிச்சந்திரன் ஆகிய ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை, வாஞ்சிநாதன் வீதி பழைய சிதலமடைந்த சேதமடைந்த சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 29,75,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு நேரு என்ற குப்புசாமி MLA அவர்களின்
திருக்கரங்களால் வாஞ்சிநாதன் வீதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் இளங்கோ மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும், மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும், உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும், நிர்வாகிகளும், மகளிர்களும், இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுப்பையா நகர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் 8ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் விநாயகர் சதுர்த்தி விழா ஏற்பாடு செய்த குழுவினருக்கு 10,000 ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். இதில் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, நிர்வாகிகள் சிவா, பாலு, ஜெயக்குமார், அப்பு, ரமேஷ், அன்பு, காத்தவராயன், விஸ்வா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பாலமுருகன் ஆலய விழா குழுவினர் ஜெயக்குமார், மணிகண்டன், சிவகண்டன், குமரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் 20ஆம் ஆண்டு பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. இதில் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரிய வகை நாணயங்கள், செப்பேடுகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மாணவர்களுக்கு சேகரிப்பு கலையை வளர்க்கும் விதமாக நாட்டின் மரபு செல்வங்களை காக்கும் வகையில் தொண்டை மண்டல நாணயவியல் வழகம் மற்றும் புதுச்சேரி வரலாற்று சங்கம் 1911 இணைந்து நடத்தும் 20ஆம் ஆண்டு தமிழர்களின் பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி ஆந்திர மகாசபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இன்று தொடங்கிய 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்ககாலம் மற்றும் பிற்கால சேர, சோழ, பாண்டியர், சாதவாகனர், பல்லவர் கால நாணயங்கள், விஜயநகர பேரரசு, செஞ்சி, மதுரை நாயக்க மன்னர்களின் காசுகள், ஆற்காடு நவாப்புகள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், மைசூர் உடையார், ஹைதராபாத் நிசாம், திருவாங்கூர், புதுக்கோட்டை, மராட்டியர் காலத்து நாணயங்கள், இந்தியாவில் சமஸ்தான அரசர்களால் வெளியிடப்பட்ட காசுகள், இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி, போர்ச்சுகீசிய, பிரெஞ்சுக்காரர்கள், டானிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள் ஆகிய இந்திய பேரரசுகள் வெளியிட்ட அரிய நாணயங்கள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் என பல வகையான பழங்கால நாணயங்கள், பழமையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது.
லாஸ்பேட்டை பெத்துச்செட்டிப்பேட்டையில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பால விநாயகரை வழிபட்டார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெத்துச்செட்டிப்பேட்டையில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து பால விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பால விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு இளைஞர்கள் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நன்கொடையும் அவர் வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதான விழாவையும் முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயம் 37ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயம் 37ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா அபிஷேகம், விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் திருவீதி உலாவும் நேற்று விசேஷ அலங்காரத்துடன் ஊஞ்சல் உற்சவ விழாவும் நடைபெற்றது. இந்த விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இளைஞர்களின் விளையாட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் சாந்தி நகர இந்த விழாவில் அறங்காமல் குழு கௌரவ தலைவர் சிவகுருநாதன், தலைவர் வேலு, துணைத் தலைவர் ராஜேந்திரன், துணை செயலாளர் ரமேஷ், நிதி ஆலோசகர் சிவராமன், செயலாளர் நாட்டாமை மாரிமுத்து, ரவிச்சந்திரன், பொருளாளர் மோகன், சட்ட ஆலோசகர் ஜீவானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் லாஸ்பேட்டை சாந்தி நகரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஊசூடு தொகுதி தொண்டமானத்தம் பகுதியில் தீப்பாய்ந்தான் எம்.எல்.ஏ. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. ஊசூடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பாஜகவில் மாநில துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார். அவரை நியமன எம்.எல்.ஏவாக பாஜக நியமித்தது. 2வது முறையாக எம்.எல்.ஏவான தீப்பாய்ந்தான் மக்கள் பணியாற்றும் வகையில் அவருக்கு ஊசூடு தொகுதி தொண்டமானத்தம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அரசு சார்பில் அமைக்கப்பட்டது. நேற்று அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடந்தது. முன்னதாக நடந்த கணபதி ஹோமத்தில் தீப்பாய்ந்தான் எம்.எல்.ஏ. தனது குடும்பத்தினருடன் பூஜையில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் எம்.எல்.ஏக்கள் வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு தீப்பாய்ந்தான் எம்.எல்.ஏவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஊசூடு தொகுதியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள், பாஜக நிர்வாகிகள், தொகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நோனாங்குப்பம் ஆற்று பாலத்தில் பைக் மீது கார் மோதிய விபத்தில் வாலிபர் தூக்கி எறியப்பட்டு ஆற்றில் மூழ்கி பலியானார். புதுச்சேரி நோனாங்குப்பம் ஆற்று பாலத்தில் நேற்று மதியம் 2 மணியளவில் கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வந்த டாடா இண்டிகோ கார் நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்று பாலத்தில் சென்றபோது எதிரே வந்த பைக் மீது கார் மோதியது. இதில் பைக்கை ஓட்டி வந்த சிதம்பரம் அடுத்த சி. முற்றலூர் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் தூக்கி எறியப்பட்டு பாலத்தில் இருந்து
ஆற்று தண்ணீரில் விழுந்து மூழ்கினார். பாலத்தின் வழியாக சென்றவர்கள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து படகு மூலம் தண்ணீரில் விழுந்தவரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். 2 மணி நேரத்திற்கு தேடுதலுக்கு பிறகு சந்தோஷ்குமார் சடலத்தை மீட்டனர். உடலில் ஒரு பக்க கால் முறிந்து தொங்கிய நிலையில் இருந்த சடலத்தை திருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் கைப்பற்றி கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறை விசாரணையில் புதுச்சேரி தனியார் பஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த சந்தோஷ்குமார் பணி முடிந்து வீட்டிற்கு சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தது தெரியவந்தது. இந்த விபத்தில் கார் மோதியதில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த மஞ்சு என்பவரும் காயமடைந்தார் என்பது தொடர்பாக கிரும்பாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து ஓட்டி வந்த பிரகாஷ் என்பவரை கைது செய்தனர். இந்த விபத்தில் பாலத்தில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. அருகே உள்ள பழைய பாலம் வழியாக வாகனங்கள் சென்றபோது அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையின் 2 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.